டயர்டா இருந்திருக்கும். அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டல. ஆ, வீரா, மா அ, சந்தோஷமா இருக்கல்ல? அது மா என்ன நீங்க ஐயோ, வெக்கத்தை பாரு. இந்த வெக்கத்தை பாக்குறதுக்கு தானே நான் தவமா இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கு. எப்பவும் நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும். ஆ, அம்மா ஆ? என்னாச்சு? இல்ல, இந்த வீட்ல தன்னைத்தானே சிஐடின்னு நினைச்சுக்கிட்டு ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அது எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கான்னு பாக்குறேன். யார சொல்றீங்க? ம், வேற யாரு? ராஜேஷ் அம்மா தான். எங்கேயாவது நின்னு எதையாவது ஒண்ணு ஒட்டுக்கிட்டுக்கிட்டே இருக்கு. கண்மணியை கெடுக்கிறதே அந்த அம்மா தான். அதை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலான்னு பாக்குறேன். ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அவளை விடுங்கம்மா, பாத்துக்கலாம். ம்? ம், சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். ம். வீரா, கண்மணி உன் கூட பிறந்த அக்காதான். அவ மேல உனக்கு கண்டிப்பா பாசம் இருக்கும். அத நான் இருக்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா அந்த பாசத்துல நீ அவகிட்ட எப்பவும் ஏமாந்துட கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். மா நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமே கண்மணிய நல்லபடியா திருத்தி ராகவன் மாமா கூட சந்தோஷமா வாழ வைக்கிறேன். அவளும் அவளோட முடிவும் தப்புங்கிறது சீக்கிரம் புரிஞ்சுப்பா. அப்படியா சொல்ற? ம். சரிம்மா, சரி. அம்மா ஆ? நம்பிக்கை இல்லையா? ஆ, இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உன் வார்த்தையில நிறையவே நம்பிக்கை இருக்கு. நீ சொல்லிட்டல,